ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவசரமாக உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போ உன்னை தேடி வந்தேன். நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் இப்போதே ஒரு முடிவு கட்டுகிறேனேன் செல்லமே. உன் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யும் போது கிடைக்கக்கூடிய நிம்மதியை எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்கிறது தான் உண்மை. எப்போவுமே இந்த உலகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நீ யோசிச்சு நிறைய செஞ்சுட்ட. இனிமேலாவது உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை, உன் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய ஆரம்பி. நிச்சயமா அதன் மூலமாக அமைதியும் மன நிம்மதியும் மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேனேன் செல்லவே. இப்போ தினமுமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் உன் மனசுல ஒரு மூளையில ஐயோ இது நல்லபடியா நடக்கணுமே, அது சரியா நடக்கணுமேனு சில விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்படி தினமும் கவலைப்படுறதால மட்டுமே எந்த விஷயமும் சரியாகி விடாதல்லவா? உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பையும் நீ எதிர்பார்த்ததை கிட்ட விட்டுடு. அடுத்தவங்களை போல வாழணும்னு நினைச்சு அவங்க செய்யறது போலவே நம்மளும் எல்லாம் செய்யலாம்னு அவங்க முகமூடியை நீ அணிந்து கொண்டால் அப்புறம் ஓ முகம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கே மறந்து போய்விடும் அல்லவா? அடுத்தவங்க இதை செஞ்சுதான் நல்லா இருக்காங்க, நம்மளும் அதே போல செய்வோம், அதே மாதிரி பேசுவோன்னு அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி நீ வாழ ஆரம்பி. உனக்கான நேரம் வந்துடுச்சான்னு ஒவ்வொரு முறையும் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காத. கடிகாரத்தை பார்க்கக்கூட நேரமில்லாத அளவுக்கு உனக்கான வேலைகள் இருந்தாதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்படி கடிகாரத்தை பார்க்க நேரம் இல்லாம எந்த இடத்துக்கும் சந்தோஷமா வெளியே போய் ஜாலியா சுத்த முடியாம எப்போது நீ உழைப்பையும் முயற்சியையும் தொடர்ந்து போடுறியோ அதுதான் நீ வெற்றி பெற்ற நேரங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி நீ வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையில உயர்வதற்கும் உண்டான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா நல்ல செய்தியோட உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. உனக்கு பேனா வேணுமா பென்சில் வேணுமான்னு கேட்டா நிறைய பேர் பேனா தான் வேணும்னு சொல்லுவாங்க, அதை தான் புதுமை நினைக்கிறாங்க. ஆனா எத்தனை முறை மடிந்தாலும் மறுபடியும் புத்துயிர் பெறுவது பென்சில் தாங்கிறத மறக்காத. பேனாவோட பென்சில் எத்தனை தான் கரைஞ்சு போனாலும் மறுபடியும் அதை சீவி பயன்படுத்துவது போல உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் மறுபடியும் புத்துணர்ச்சியோட புது ஆளாக நீ உனக்கான வேலைகளை செய்யக்கூடிய பென்சில் போல இருக்கணும். சில பிரச்சனைகள் உன்னை தேடி வரல, நீயாவே தான் அதுல போய் மாட்டிக்கிற. இனிமேலாவது எந்த விஷயத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக கையாளக்கூடிய பிள்ளையாக நீ இரு. நீ முதல்ல கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சகிப்புத்தன்மை. எப்போதும் எல்லார்கிட்டையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்துக்க கத்துக்கோ. உன் நிம்மதி கெட்டு போறதுக்கு காரணமே உன்னுடைய மூளை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நடக்கக்கூடியதை அமைதியா ஏத்துக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும். ஆனா உன் மூளை சும்மா இருக்காம தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் பற்றி சிந்தனை செய்வதால் தானே அது உன் சந்தோஷத்தை கெடுக்குது. முட்கள் நிறைந்த காட்டுல பயணம் செய்யும் போது சின்ன கட்டையை கூட காலனியாக மாற்றிக்கிட்டு நீ பயணம் செய்ய தயாராக இருக்கணும். அதாவது கஷ்டமும் பிரச்சனைகளும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில புத்தி கூர்மையோட சின்ன வாய்ப்புகளையோட சரியாக நீ பயன்படுத்திக்கிட்டீன்னா அந்த விஷயம்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். எப்போதுமே காலமும் சூழ்நிலையும் நீ வாழ்க்கை எப்படி வாழ்றன்னு நான் பார்க்குறேங்கிறது போலதான் உனக்கு நிறைய சவால்களை கொடுக்கும். ஆனா காலம் சூழ்நிலையும் எப்படி மாறினாலும் நீ எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சாதுரிய புத்தியுள்ள பிள்ளையாக இருந்துவிடணும் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் நீ கையாண்டு வெற்றி பெறும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தப்பட அவசியமே இல்லை. பல பேர் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் முன்கோபமாக தான் இருக்கு. எதுக்கெடுத்தாலும் உடனே கோபப்படுறதும் தான் மேல தவறில்லைன்னு கத்தி பேசுறதும் அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை நீ செய்யாத. உன் மேல தப்பே இல்லை, ஆனா அடுத்தவங்க உன்னை குறை சொல்றாங்கன்னா கூட அதை பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. சில சமயம் நீ விளையாட்டா செய்யற விஷயங்கள் கூட பல பிரச்சனைகளை இழுத்து விடக்கூடிய வினையாக மாறி விடுகிறது அல்லவா? இனிமேலாவது விளையாட்டா யாருக்கிட்டையும் எதையும் பேசவும் வேணாம், செய்யவும் வேண்டாம். உனக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு தர இந்த சாயப்பா நான் இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில நீ விரும்பக்கூடிய விஷயங்களை அடைவதற்கு சரியான முயற்சிகளை செய். எத்தனை முறை தோற்றாலும்
தொடர்ந்து உன் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீனா வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட, இனிமேலாவது நிம்மதியாக ஓய்வெடுக்கும்படி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. நீ எதுக்காக கலங்கி நிற்கிறன்னு எனக்கு தெரியும். இப்போது நீ பயப்படுறது போல எதுவுமே தப்பாக நடந்துடாது. என் பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்கு. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் வழி நடத்தி கொண்டு செல்வேன். நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். முதல்ல என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா வாழ்க்கையின் எல்லை வரை நான் உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன். நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. என்னை நம்பிய உன்னை நானும் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். உனக்கான நற்பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உனக்காக மற்றவங்க செஞ்ச நன்மைகளை ஒருபோதும் மறக்க வேண்டாம். கஷ்டப்படும் போது அதுதான் உனக்கு உதவும். யாரெல்லாம் வந்து உனக்கு உதவி செய்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே கடவுளால் என்னால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உனக்கு வந்துடும். எப்போவுமே இந்த சாயப்பா உனக்கு துணையாக உன் பக்கத்திலே தான் இருக்கேன். நீ என்னிடம் வச்ச எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். நீ எதிர்பார்த்த சுபகாரியத்தையும் உன் வீட்டில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் தலைமையில இருக்கிற என்னுடைய கைகள் தான் இப்போது உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போது. உன் மனசில் இருக்கிற காயங்களை எல்லாம் மாற்றி உன் உடலில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமேலும் உன் நெஞ்சை நான் பாரமாக்க மாட்டேன். என் சக்தியை முழுவதுமாக உனக்குள் இறக்கி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாருமே அவரவர்களுக்கான நியாயத்தை தான் பேசுகிறாங்களே தவிர உனக்கான நியாயத்தை பேச ஒருவர் கூட இல்லையே நினச்சி வருத்தப்படாத. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ. உன்னுடைய உழைப்பு ஒருபோதுமே வீண் போகாது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறப்ப சிறு சிறு தடைகள் வரதான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு புதிய உத்திகளை கண்டுபிடிச்சினா கண்டிப்பாக உன்னால் வெற்றி அடைய முடியும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கவலைகளை எப்போதும் யாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. உன்னுடைய கவலைகளை விளம்பரப்படுத்துறதுனாலையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறதுனாலையும் யாருமே அதை வாங்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் உன் வாழ்க்கையில் விளையாடுறதுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுதல் சொல்வது போல் அவர்கள் தப்பான எண்ணங்களை உன் மூலமாக அவர்கள் நிறைவேற்றிக்கிட்டு உன் கதையை போய் ஊரெல்லாம் சொல்லி சிரித்து பேசி சந்தோஷப்படவும் தயாராக இருக்கும் மனிதர்கள் நிறைஞ்ச உலகம் இது. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இனிமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் தரப்போகிறேன் என் செல்லமே. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.